ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தேவனை பற்றி நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு தேவ மனிதர் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், we want to keep God anywhere but not on his throne அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம தேவனை எங்கே வேணாலும் வச்சுப்போம், ஆனால் அவருடைய சிங்காசனத்தில் மட்டும் வைக்க மாட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்குறீங்களா? தேவனை ஒரு அப்பா ஸ்தானத்தில் வச்சுக்கிறோம், தேவனை ஒரு நண்பன் ஸ்தானத்தில் வச்சுக்கிறோம், தேவனை சில நேரத்தில் தாயை போல தேற்றுகிறவர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் வச்சுக்கிறோம். இப்படி எல்லா ஸ்தானத்திலையும் வச்ச நாம் தேவனை தேவனாக வச்சுருக்கிறோமா அப்படிங்கிறதா முக்கியம், அல்லது தேவனை அவர் யார் என்பதை அறிந்து அந்த இடத்துல வச்சுருக்கிறோமா அப்படிங்கிறதா முக்கியம். பேசிக்காக நம்ம அதை செய்கிறது கிடையாதுல்ல. இந்த சீரீஸ் ஆஃப் டீச்சிங் எதுக்கு அப்படின்னா, அதை நம்மளால் அறிந்து கொள்ள எப்பேற்பட்ட தேவன் நம்ம வணங்குகிற தேவன் அப்படிங்கிற உணர்வு நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏன் அந்த உணர்வு வரும்பொழுது தான் ஒரு ரெவரன்ஸ், அவர் காடுங்கிற ஒரு ரெவரன்ஸ் நமக்கு வருது. ரெண்டாவது, அவர் எப்பேற்பட்ட எவ்வளோ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, அவருடைய குணாதிசயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் மேலே ஒரு விசுவாசம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குது. இன்னும் அதையும் தாண்டி தவறான உபதேசம் எதுவும் வந்துச்சுன்னா, இவரை பற்றி தெரிஞ்சிருந்தால் தானே இது தப்பு சரின்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் நான் கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அல்லது நம்பிட்டு போயிட்டே இருப்பேன். அது ஒரு அழிவுக்கு நேராக கொண்டு போயிடும். இதிலிருந்து சபை தப்பித்துக் கொள்வதற்கு தான் இந்த மாதிரி டீச்சிங். ஸோ கடந்த சில நாட்களாக நம்ம தேவனுடைய கோபம், இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய பொறுமை, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து கற்றுக்கொண்டோம். இன்றைக்கி இன்னொரு காரியம், அதாவது தேவனுடைய இரக்கம், மர்சி ஆஃப் காட், அதை தான் குறித்து படிக்க போகிறோம். இந்த இரக்கம் அப்படின்னு வரும் பொழுது தமிழில் இந்த கிருபைங்கிற வார்த்தையையும் இரக்கங்கிற வார்த்தையும் பல முறை இன்டர்சேஞ்ச் பண்ணி பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது ஆங்கில வேதாகமத்தில் அது இரக்கம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் பொழுது, அதே இது தமிழ் வேதாகமத்தில் அது கிருபை அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பேசிக்காக ஒரு சில வசனத்தை நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு விளக்குறேன் பாருங்களேன், உங்களுக்கு நல்லா புரியும். நமக்கு தெரிந்த ஒரு ரொம்ப காமனான ஒரு வசனம், சங்கீதம் 136:1, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். எதனால் அவர் நல்லவர் அல்லது எப்படி அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்த பகுதி சொல்லுது, அவர் கிருபை என்றும் உள்ளது. தமிழில் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு வருது. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இஸ் மர்சி என்டியூரத் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி வருது. மர்சின்னு சொல்லும்போது இரக்கம். இதை நம்ம கொஞ்சம் மூல பாஷையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கெசட் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் வருது. அதனுடைய ஆங்கில அர்த்தம் என்னென்னா கைண்ட்னஸ். பேசிக்காக இரக்கம் அப்படின்னு தான் மொழி பெயர்த்திருக்கணும், பட் கிருபைன்னு அதை போட்டிருக்கிறாங்க. சரி, இந்த கிருபை அல்லது கிருபையாகி இறக்கம்னு வச்சுக்கலாமா, ரெண்டே சேர்த்து. இந்த கிருபையாகி இந்த இறக்கம் எப்படிப்பட்டது அல்லது எந்த அளவு? இப்போ நம்மளும் தான் இறக்கம் காட்டுவோம், அப்படி தானே, ஒரு லெவல் இறக்கம் காட்டுறோம். இறக்க சுபாவங்கிறது இயல்பாகவே எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு சுபாவம், ஏன்னா அது தேவனுடைய சுபாவம் என்கிறதுனால. ஆனால் நம்மளுடைய இறக்கத்துக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் உண்டு. இப்போ ஒரு பிச்சைக்காரன் உங்ககிட்ட ஒரு வேளை சாப்பாட்டுக்காக உங்கள்கிட்ட அப்படி கேட்டார் அப்படின்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுப்பீங்க. ஆனால் அதே இது ஒரு வியாதியஸ்தர் ஆகிட்டார் அவர், அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு கேட்டால் ஒரு 500-1000 கொடுக்கலாம். ஆனால் ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னா இறக்கம் இருக்குது, ஆனால் இயலாமைங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இது இறக்கத்துக்கு பார்த்திங்கன்னா யாரை பொறுத்து அப்படிங்கிற காரியமும் இருக்குது. இப்படி பல காரியங்கள் நம்ம இறக்கிறதுக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ், அதாவது ஆங்கிலத்தில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம தேவனிடத்தில் போயிட்டு, ஆண்டவரே உங்கள் இறக்கம் எந்த லெவலுக்கு அப்படின்னு கேட்டால் நிறைய விளக்கம் இருக்குது. கொஞ்சம் வேகமாக ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். அது தமிழில் கிருபை அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க, ஆனால் அது ஆங்கிலத்தில் மூல பாஷையில் வரும்பொழுது இரக்கம் அப்படின்னு வர்றதுனால அந்த வசனங்களை நான் கோட் பண்ணுறேன். இப்போ நான் கோட் பண்ணுற வசனத்தை நீங்கள் பார்த்துட்டு என்னப்பா இறக்கம்னு சொன்னாங்க, கிருமன் தானே இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க, சரிங்களா? சரி, இப்போ 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 6வது வசனம். ஐயா சாலமோன் ஐயா ஜெபம் பண்ணுறாரு. அவர் ஜெபம் பண்ணும்போது சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா இஸ் மர்சி இஸ் கிரேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. அதாவது தமிழில் வரும்பொழுது உங்களுடைய கிருபை பெருசு அப்படின்னா எங்கள் லெவலுக்கு உங்கள் இறக்கம் இல்லை, யார் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம மோசைட் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவார்ல, நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் சொன்ன மட்டும் உனக்கு புரிஞ்சிருமா என்ன, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லு. ஏன் அப்படின்னா வேறு யாரோட நம்ம கம்பேர் பண்ணுறது, என்னை கம்பேர் பண்ணி சொல்கிற அளவுக்கு இவங்க யாருமே இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் அப்படியே எப்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே டக்குன்னு தாவீதோட குமாரன் சாலமன் சொல்லும் பொழுது கிருபை இறக்கம் எவ்வளோ பெருசு தெரியல சார், ஆனால் இப்படி பெருசு சார். அப்போ நான்
பார்த்த இரக்கத்திலேயே இதுதான் பெருசு அப்படிங்கிறாரு சாலமோன். இன்னும் அதை சங்கீதக்காரன் சங்கீதம் 86:5 பார்த்தீங்கன்னா plenteous of your mercy, அதாவது உங்களுடைய கிருபை எவ்வளோ மிகுந்து, அதாவது கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லும்போது எப்படின்னா குறைச்சலே இல்லை சார், தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. உங்கள் மேலே என் மேலே அவர் காட்டுற இறக்கம் தேவையான இறக்கம் இல்லை, தேவைக்கு அதிகமான இறக்கம் தான். ஏன்னா நம்ம லிஸ்ட்டு அப்படி பெரிய லிஸ்ட்டு, பாவ லிஸ்ட்டு. இன்னும் அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அது எந்த மாதிரி இறக்கம்னாலே உருக்கம் தான். அது தமிழ் அழகாக மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்களேன். நீங்கள் லூக்கா 1:77 பார்த்தீங்க அப்படின்னா இறக்கம்னாலே உருக்கம், ஆனால் அங்கே மொழிபெயர்த்திருக்குது உருக்கமான இறக்கத்தினாலே, டெண்டர் மெர்சி. டெண்டர்னாலே ரொம்ப சாஃப்ட்டு, மர்சினாலும் சாஃப்ட்டு. அப்போ இதை எப்படி சொல்கிறது, அழகாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இறக்கம், ஆனால் உருக்கமான இறக்கம். இப்படிலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இறக்கங்கிறது சாதாரண விஷயமா இல்லை, எப்படி ஒரு இறக்கத்தை காமிச்சிருக்கிற பெரிய இறக்கம், மிகுந்த இறக்கம், உருக்கமான இறக்கம். அது மாத்திரம் இல்லை, அபண்டன்ட். 1 பேதுரு 1:3 எப்படி சொல்லுதுன்னா உங்களுக்கு பெருகட்டும். என்ன பெருகட்டும்? கிருபையும் சமாதானமும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் அது பேசிக்காக உங்களுக்கு கிருபையான இறக்கமும் பெருகட்டும் அப்படின்னா இந்த இறக்கத்துக்கு லிமிட்டே கிடையாது, அது வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெருகக்கூடிய ஒரு இறக்கம், உருக்கமான இறக்கம், பெருகக்கூடிய இறக்கம், பெரிய இறக்கம், இன்னும் சொல்ல மிகுந்த இறக்கம், அப்படி இறக்கம் உள்ளவர். இன்னும் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சங்கீதம் 103:17 நமக்கு தெரிஞ்ச வசனம் எப்படின்னா இட்ஸ் ஃப்ரம் எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங். எவ்வளோ நேரம் இறக்கம் காமிச்சிட்டே இருக்குது, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், இனிமேல் அப்படிலாம் காட்ட முடியாது போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அவர் இறக்கம் அப்படின்னா அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அப்படின்னா இட்ஸ் எட்டர்னல், எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங். ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அந்த இறக்கம் எப்போதுமே பெருகக்கூடிய மிகுந்த பெரிய சொல்லப்போனால் உருக்கமான அந்த இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்குமா. இதே மாதிரி அப்படி இருக்குமான்னு வேறு யாரையும் கம்பேர் பண்ணி பார்த்து சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. உங்களையும் சொல்ல முடியாது, என்னையும் சொல்ல முடியாது. இறக்கம் காட்டுவோம், ஒரு 3-4 அட்டம்ப்ட் காமிப்போம். ஆனால் மொதல் டைம் காட்டின மாதிரி அதே மாதிரி இறக்கம் 10வது அட்டம்ப்டில் இருக்குமானா வாய்ப்பே இல்லை. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எட்டர்னல், எவர்லாஸ்டிங், எப்போதுமே அப்படி தான் அப்படிங்கிறாரு. அதையும் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா சங்கீதம் 59:16 வரும்பொழுது அது எந்த அளவுக்கு இறக்கம்னா அந்த இறக்கத்தை நினச்ச பாட்டு பாடலாமோ. சங்கீதக்காரன் ஐ வில் சிங் அலவுட் ஆஃப் தை மெர்சி. உங்களுடைய இறக்கத்தை பார்த்து சத்தமாக புகழ்ந்து பாட்டு பாடக்கூடிய அளவுக்கு பெரிய இறக்கம் சார். அந்த காலத்தில் இந்த ராஜாக்கள்லாம் தர்மம் கொடுப்பாங்க, அல்லது இந்த புலவர்கள் பாட்டு பாடணும்னு கொடுப்பாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க பாரி பாரி என்று பலர் புகழ்வர், பாரி ஒருவன் அல்லல் மாரியும் உண்டு உலகு ஈப்பதுவே. பாரி பாரின்னு பல பேர் பெருசாக சொல்கிறாங்க சார், ஆனால் பாரி வள்ளல் இல்லை, மாறி மலையும் ஒரு வள்ளல் தான். அப்படின்னா இந்த உலகத்தில் இவருடைய வள்ளல் குணத்துக்கு இணையாக சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பாடுறாங்கல்ல. அப்படி அவரை பற்றி பாட முடியுமோ இல்லையோ, ஆனால் தேவனுடைய இரக்கத்தை பற்றி புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட இறக்கம். சரி, எங்கே பார்க்கலாம்? எல்லா பக்கம் பார்க்கலாம் சார். முதல்ல ஜென்ரலாக இந்த தேவனுடைய இறக்கத்தை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சங்கீதம் 145:9 பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ் டெண்டர் மர்சிஸ் ஆல் ஓவர் ஆல் ஹிஸ் ஒர்க்ஸ். தேவனுடைய கிரியை எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் இறக்கத்தை பார்க்கலாம். அவருடைய படைப்பை நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, அது இரக்கத்தை மையப்படுத்தி படைக்கப்பட்ட படைப்புகள், அன்பை மையப்படுத்தி அவருடைய கிருபையை மையப்படுத்தி படைக்கப்பட்ட படைப்புகள். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நாக்கை படைச்சார். நாக்கில் டேஸ்ட் பட்ஸை ஏன் சார் படைக்கணும்? வெறும் நாக்கு இருந்தால் போதாதா? இல்லை, வாய்க்குள்ளே போனால் சாப்பாடு போனால் வாழணும், ஆனால் அங்கே ஒரு டேஸ்ட் பட்ஸை வச்சாரு பாருங்க. இறக்கம், நீ அனுபவிச்சு போப்பா அப்படின்னு. இதே மாதிரி இறக்கம் எல்லா பக்கத்தும். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 25வது வசனத்தில் பவுல் அந்த ஏதென்ஸ் மக்கள் மத்தியில் பேசும் பொழுது அவர் சொல்கிறாரு, he giveth to all life and breath and all things. எல்லாத்துக்கும் ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் இறக்கம் இருந்துச்சு. இது போதுவான தேவனுடைய இறக்கம் உலகத்தின் கிரியைகள் மேலே. அதையும் தாண்டி ஒரு ஸ்பெஷல் மர்சி, அடுத்த லெவலுக்கு இறக்கம் எது மேலே அப்படின்னா மத்தேயு 5வது அதிகாரம் 45வது வசனத்தை பாருங்களேன். எல்லாரும் மேலேயும் சூரியன், உலகத்தை தப்பாக ஈவிலான காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிற அவன் மேலேயும் சூரியன் உதிக்குது, அவனுக்கும் மழை பெய்யுது, அவனுக்கும் தண்ணி கிடைக்குது, அவனுக்கும் சுவாசிக்க ஆக்சிஜன் இருக்குது. அவர் கொடுத்த ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு அவருக்கு எதிராகவே கோஷம் போடுறான். ஆனால் அவன் மேலே இறக்கம் காட்டி அவனுக்கும் தண்ணி கொடுத்து சூரிய வெளிச்சம் கொடுத்து, இது ஒரு இறக்கம். ஆனால் இந்த இறக்கம் கல்லறை வரைக்கும் தான். அப்போ இருக்குதுலே இறக்கத்தை யார் சார் அதிகமாக அனுபவிச்சா? பொதுவான இறக்கம்னு சொன்னேன், அடுத்து மக்கள் மேலே இறக்கம்னு சொன்னேன், ஆல் கிரியேஷன்ஸ் அதுக்கு மேலே ஒரு வகையான இறக்கம், அடுத்தது மக்கள் மேலே
மேலே ஒரு இரக்கம். இது எல்லாத்தையோட டாப் மோஸ்ட் மர்சி அனுபவித்தது யாருன்னு கேட்குறீங்களா? ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் தான். உங்கள் மேலே என் மேலே அவர் காட்டின இரக்கத்தை உலகத்தில் யார் மேலேயும் காட்டலை. ஏன்னா நமக்கு இயற்கையாக ஒரு இரக்கம், காமன் கிரேஸ். அதையும் தாண்டி இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு எபிலிட்டி. ஆனால் அவங்களுக்கு அந்த இரக்கம் கல்லறை வரைக்கும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் காட்டப்பட்ட இரக்கம் இது கல்லறையையும் தாண்டி இது ரட்சிப்பை கொடுத்து எப்போ தேர்ந்தெடுத்தார்? பூமியின் கடையாந்தரங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே இந்த இரக்கத்தை என் மேலே காமிச்சு, நித்தியத்துக்கு முன்னே இரக்கத்தை காமிச்சு நித்தியம் வரைக்கும் காட்டுறாரு. பார்த்தீங்களா? அந்த கிரேட்டஸ்ட் எவர் மர்சி அதை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் நீங்களும் நானும். இவ்வளவு இரக்கத்தை அனுபவிக்கிற நான் அவர் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிற நம்ம யோசிச்சு பார்ப்போம். இஸ் மர்சி என்டியூரத் ஃபார் எவர் அண்ட் எவர். எவ்வளவு தூரம் இறக்கும் அப்படின்னா, சங்கீதம் 103:11 தாவீது சொல்லும் பொழுது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு சார் இறக்கும்? நீங்கள் டக்குன்னு பூமிக்கு வானத்துக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டீங்கன்னா, நானும் டக்குன்னு எந்த அளவுக்கு இறக்குன்னு சொல்லிடுவேன் சார். சார் அதை சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் சார் என் மேலே அவர் காட்டுற இரக்கத்தை என்னால் சொல்லவே முடியாது. தீத்து 3:5 அந்த இரக்கத்தினால நான் ரட்சிக்கப்பட்டேன். எபேசியர் 2:4-5 அந்த கிருபையினால தான் நான் அவருடைய பிள்ளையாகவே மாறினேன். 1 பேதுரு 1:4 நான் ஜெனிப்பிக்கப்பட்டதே அவருடைய மிகுந்த இரக்கத்தினால தான். இவ்வளவு பெரிய இரக்கத்தை நீங்கள் அனுபவித்து இன்றைக்கி அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறி இருக்கிறீங்க. உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பூமிக்கு வானம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு இரக்கம், மிகுந்த இரக்கம், நீடிய இரக்கம், எட்டர்னல் மர்சி, இது எல்லாத்தையும் எங்கள் மேலே காமிச்சு எங்களை உங்களுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட்டோட, ஒரு கிராட்டிடியூடோட உண்மையுள்ளவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.